நாகை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடத்துவதை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், விவரங்கள். வணக்கம் சியாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 1,62,000 ஏக்கரில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டிட்வா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்தது. இடைவிடாமல் பெய்த தொடர் கனமழையால் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கியது. குறிப்பாக கீழ்வளூர், தலைஞாயிறு, கீழையூர், வேதாரண்யம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழை பதிவாகியது. இதனால் நேரடி விதைப்பு மற்றும் நடவு நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி முழுமையாக சேதமானது. மாவட்டம் முழுவதுமாக 1,00,000 ஏக்கர் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணிகளில் மாவட்ட வேளாண்மை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். டிஜிட்டல் முறை கணக்கெடுப்பை கைவிட்டு பழைய முறைப்படி நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அருந்தவபுரம் கடற்கரையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பன்னத்தெரு, திருவடைமருதூர், நீர்முலை, ஆய்மூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பாதிக்கப்பட்ட சம்பா, தாளடி பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மல்லியனாறு மற்றும் பாசன வாய்க்கால்களில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும். சென்ற ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவித்த நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின்.